வணக்கம். மறைந்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவிற்கு தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையினை வெளியிட்டு அவர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய உடல் தற்பொழுது பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டதற்கு பின்பு மறக்க முடியாத அந்த மாமனிதரின் வாழ்வை நமக்காக அவர் விட்டு சென்றிருக்கும் மகத்தான செய்தி, அதுவே நமக்கு வழிகாட்டும் ஒளியாகட்டும். பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்து நிறைந்த பகட்டில்லாத தோழர் திரு நல்லக்கண்ணு அவர்களின் நினைவும் புகழும் என்றென்றும் காலத்தால் அழியாத கல்வெட்டாக மக்கள் மனதில் நிலைத்திருக்கும். தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழரை, இனிய தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அரசு மரியாதையுடன் வழி அனுப்பக்கூடிய நிகழ்வு தற்பொழுது நல்லக்கண்ணு அவர்களுக்கும் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு தமிழகத்திலிருந்து மறைந்த பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கும் அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, அப்துல் கலாம் உள்ளிட்ட தலைவர்களுக்கு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் பொது உடைமை தலைவருமான நல்லக்கண்ணு அவர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இரங்கல் தெரிவித்து அதே போன்று அவருடைய உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பூத உடலுக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் மற்ற தலைவர்களும் அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் வீரபாண்டியன், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும், அதே போன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாஜகவின் மூத்த தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனக்கு ஒரு கண்ணில் சரிவர பார்வை இல்லை என்றால் அகத்தில் மற்றொரு கண் இருக்கிறது, அதுதான் நல்ல கண் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கண்ணாக போற்றப்பட்ட முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி நம்மையெல்லாம் கடும் துயரத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது என்று அவருடைய அந்த இரங்கல் தீர்மானத்தில் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். சிறை, சித்திரவாதை, வழிகள் நிறைந்த வாழ்க்கை என்று எத்தனை இடர்கள் வந்தாலும் சுட்டு பொசுக்கினாலும் தோழர்களை தூக்கி ஏற்றினாலும் விட்டு பிரியாது, செங்கொடி வீரம் குறையாது என்று தோழர் ஜீவா முறங்கியதை பார்த்தோமெனால் மேற்கோள் காட்டி முதல்வர் அவருடைய இரங்கல் தீர்மானத்தில் தெரிவித்திருக்கிறார். கொடா, டெஸ்மா போன்ற அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான போராட்ட களங்களில் கலைஞர் தலைவரோடு தோளோடு தோல் நின்று களமாடியவர். பொது உடைமை கருத்தியலும் திராவிட இயக்க கருத்தியலும் சமூக மாற்றத்திற்கான இரட்டை கூழல் துப்பாக்கியாக செயல்பட வேண்டிய கோட்பாட்டு தோழமைகள் என்பதில் எப்போதும் உறுதியாக இருந்தவர் என்று ஒரு நீண்ட அறிக்கையினை வெளியிட்டு தற்பொழுது அவர் இந்த இரங்கல் தீர்மானத்தினை அவர் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் அவர்கள் இந்த இழப்பு என்பது அவருக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாக அவர் பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் நல்லக்கண்ணு அவர்களை கௌரவிப்பதிலும் சரி, அவரை போற்றுவதிலும் சரி, திமுகவும் சரி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு விருதுகளையும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு அம்பேத்கர் விருது, தகைசால் தமிழர் விருது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விருதுகளும் அளிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த விருதையும் சரி, அந்த விருதுக்கான தொகையும் சரி அரசிற்கோ அல்லது கட்சி நிதிக்கோ திரும்ப எழுப்புவதுதான் நல்லக்கண்ணுவின் வழக்கம். அதே போன்ற ஒரு செயலைத்தான் தற்பொழுதும் அவர் செய்திருப்பது. அவருடைய அந்த புகழை போற்றக்கூடிய வகையில் அவருடைய உடல் அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.